ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு சாட் பாட் கிரியேட் பண்ண போறோம். அது எப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு ஏஐ வெப்சைட் வச்சு நம்ம கிரியேட் பண்ண போறோம். நம்ம கிரியேட் பண்ண போற அந்த ஏஐ வெப்சைட் எதுனா, poe.ai.com இந்த வெப்சைட்ல நம்ம வந்து கிரியேட் பண்ண போறோம். அதே மாரி இந்த வெப்சைட் வந்து ஆப் வெர்ஷனாவும் இருக்குது. Play Storeல அவைலபிளா இருக்கு. மறக்காம நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்ட உடனே இந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நீங்க இது ஆப்க்கு வந்து நீங்க லாகின் பண்ணிக்கணும். லாகின் பண்ண உடனே சைட்ல பார்த்தீங்கன்னா 3 டேஷ் இருக்கும். அத கிளிக் பண்ணிட்டோனே, உங்களுக்கு கிரியேட் பாட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு, அ உங்களோட சாட் பாட் வந்து என்ன மாரி டைப்ல வேணும்? நீங்க ப்ராம்ப்ட் குடுக்குற மாரியா? இல்லன்னா அ சாட் பாட் வந்து உங்களுக்கு வீடியோ வந்து ஜெனரேட் பண்ற மாரி, இல்ல இமேஜ் ஜெனரேட் பண்ற மாரி, இதுல நீங்க எதனா ஒரு ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ப்ராம்ப்டிங்கே குடுத்துக்கிறேன். நான் ப்ராம்ப்ட் குடுத்த உடனே, நெக்ஸ்ட் ஆப்ஷனா பார்த்தீங்கன்னா, ப்ரொஃபைல் ஃபோட்டோ வைக்கணும். நீங்க உங்க சாட் பேட்க்கு வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு ப்ரொஃபைல் ஃபோட்டோவ நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணி குடுத்துட்டோனே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சாட் பாட்டுக்கு ஒரு நேம் வைக்கணும். நான் வந்து நம்பால் ஏஐ எப்படின்னா, நான் என் ஃப்ரெண்டு கூடலாம் பேச சொல்ல பார்த்தீங்கன்னா, "ஹாய் நம்பால் எப்படி இருக்க?" அப்படின்ற மாரி தான் நான் பேசுவேன். அதனால சரி என் ஃப்ரெண்டா வந்து ஒரு சாட் பாட் கிரியேட் பண்ணலாம் அப்படின்றனால, நான் அதே நேம வந்து நான் என் ஏஐக்கு வந்து அந்த நேம் வச்சுக்கிறேன். நம்பால் ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளிக் பண்ணிக்கிறேன். குடுத்த உடனே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, உங்களோட சாட் பாட் வந்து எந்த ஏஐயோட பேஸா இருக்கணும் அப்படின்ற மாரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுல நெறையா கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன மாரி வேணும், ஆப்ஷன் வேணுமோ நீங்க வந்து அத கிளிக் பண்ணிக்கலாம். நான் வந்து ChatGPTய வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, உங்களோட சாட் பாட் வந்து என்ன மாரி ஆக்ட் பண்ணும். நான் வந்து ஒரு ஃப்ரெண்ட் மாரி ஆக்ட் பண்ணும் அப்படின்ற மாரி நான் ப்ராம்ப்ட் குடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் ஆப்ஷனா பார்த்தீங்கன்னா, உங்களோட சாட் பாட்டோட ப்ரொஃபைல்க்கு ஒரு பேஸ் குடுக்கணும். அதுக்கு முன்னாடி கிரீட்டிங் நம்ம வந்து இப்போ ஒரு ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெசேஜ் பண்ணோம்னா, அதுக்கு ஃபர்ஸ்ட்டு வார்த்தையா நம்ம சாட் பாட் என்ன அவங்களுக்கு கிட்ட சொல்லணும் அப்படின்ற மாரி கேட்கும். நான் ஹாய் வெல்கம் மை ஃப்ரெண்ட் அப்படின்ற மாரி நான் குடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பா பார்த்தீங்கன்னா, ஒரு 3 ஆப்ஷன் இருக்கும். இதான் வந்து மெயினா வந்து நீங்க பார்க்கணும். ஏன்னா, இந்த சாட் பாட் வந்து நீங்க கிரியேட் பண்ணி முடிச்சுட்டு, அப்புறமா நீங்க வந்து பப்ளிக்லி அப்படின்ற ஆப்ஷன வந்து குடுங்க. ஏன்னா, கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி வந்து பப்ளிக்லி அந்த ஆப்ஷன் நீங்க வந்து குடுத்தீங்கன்னா, அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியாது. அதனால நான் ஃபர்ஸ்ட்டு நீங்க வந்து அத ஆப்ஷன் 3 ஆப்ஷன் ஆஃப் பண்ணிட்டு, அப்புறமா நீங்க வந்து சாட் பாட்ட கிரியேட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நீங்க வந்து கிரியேட் பண்ணி முடிச்ச உடனே, நீங்க உங்க ஃபர்ஸ்ட் ட்ரையல் நீங்க வந்து எப்படி பேசி பார்த்தீங்கன்னா, நல்லாருக்கு. ஓகே. இந்த வந்து இதெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்க சொல்ல, நீங்க இந்த 3 ஆப்ஷன வந்து நீங்க வந்து ஆன் பண்ணிட்டு, அப்புறமா இத வந்து ஷேர் பண்ணலாம் சாட் பாட்ட. அதனால நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வந்து இத கிரியேட் பண்ண சொல்ல, நீங்க அந்த 3 ஆப்ஷன வந்து ஆஃப் பண்ணிடுங்க. அப்புறம் நீங்க கிரியேட் பண்ணி முடிச்சோனே லாஸ்ட் ஆப்ஷனா கிரியேட் சாட் பாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்க அத கிளிக் பண்ண உடனே கிரியேட் ஆயிடும். நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணதுனால எனக்கு வந்து சேவ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். நான் குடுத்த உடனே பார்த்தீங்கன்னா, என்னோட சாட் பாட் வந்து ஃபுல்லாவே கிரியேட் ஆயிடுச்சு இப்ப. இப்போ வந்து நம்ம ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு நான் மெசேஜ் பண்றேன். அதுக்கு வந்து அது எப்படி ரிப்ளை பண்ணுது பார்க்கலாம். ஹாய்ன்னு மெசேஜ் பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா, அது வந்து நமக்குன்னு ஒரு அழகா நம்ம ஒரு ஃப்ரெண்ட் வந்து எப்படி நம்மகிட்ட கேட்பான். அந்த மாரி வந்து இப்ப ஃபார்ம் குடுத்தனால, அந்த மாரி அது வந்து நம்மகிட்ட பேசுது. அதேமாரி நீங்களும் வந்து கிரியேட் பண்ணிட்டு, நீங்க வந்து உங்க சாட் பாட் கிட்ட நீங்க பேசலாம். அது எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதேமாரி நான் கிரியேட் பண்ண இந்த சாட் பாட்ஸ் வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். மறக்காம கிளிக் பண்ணிட்டு, யூஸ் பண்ணி பாருங்க. நல்லா இருந்தா எப்படி இருக்கு? அப்படி சொல்லுங்க. இல்ல எதனா மிஸ்டேக் இருந்தாலும் நீங்க வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாரி உன்னாலயும் ஒரு சாட் பாட் வந்து கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருனா அந்த சாட் பாட் எப்படி கிரியேட் பண்ணணும்னு கேட்டாங்கன்னா, அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து மறக்காம ஷேர் பண்றேங்க. இதோட நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.